இன்றைக்கி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வெஜ்ஜு குருமா பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போமா? சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, பூரி, தோசை கூட வச்சு சாப்பிட்லான்னு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு அதை விட நல்லாயிருக்கும். வாங்க எப்படின்னு பார்ப்போமா? வாங்க. இந்த குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போமா? 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். உருளைக்கிழங்கையும் ஊற வச்ச பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு ஒரு வானிலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்ட பின்னாடி சோம்பு கொஞ்சம் போல், ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாச்சி பூ போட்டு பொரிய விட்டுட்டு இந்த வெங்காயத்தை கொட்டணும். நான் சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நல்லா வதங்கின அப்புறம் நல்லா கலர் மாறி வரணும். அதுக்கடையில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 2 சின்ன தக்காளி அதை மிக்சியில் அடித்து வச்சு அதையும் ஊற்றி வதக்கிடணும். கலர் மாறணும். வெங்காயம் மாறினதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதை வதக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு ஸ்பூனு பொரிகடலை, ஒரு 2 பத்தை தேங்காய், கொஞ்சம் போல் சோம்பு அதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து குருமா மசாலா நம்ம வீட்டில் பண்ணது, ஒரு ஸ்பூனு குழம்புத்தூள், ஒரு ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே அரை ஸ்பூனு மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணி அதிலே கொட்டி தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அப்போ தான் அந்த பட்டாணி எல்லாத்துலேயும் உப்பு ஏறும். லாஸ்ட்டாக போட்டோம்னா உப்பு ஏறாது. அப்போ போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கையில இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சி அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு கொதித்து மறு கொதிக்கு 2வது கொதி அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கி வச்சிடலாம். நான் வந்து ராகி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.